ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கைக்கேற்ற பலன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டன. சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய். உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதையும் உன்னால் காண முடியுமல்லவா? நடந்ததா நடக்கவில்லையா என்று நீயே யோசித்துப்பார். அப்படியென்றால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றும் நீயே கேட்டுப்பார். உன்னை நீயே. இதற்கு எல்லாம் காரணம் நீ என் மீது வைத்திருக்க முழு நம்பிக்கை மட்டும்தான். பல தடைகளாக இருந்தவைகள் எல்லாம் உன் முன்னால் நீங்கப் போகிறது. உன் வாழ்க்கை பயணம் அழகாக இருக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கை பயணம் மிக வேகம் எடுக்கப் போகிறது. உந்து சக்தியுடன் அதிவேகத்தில் சென்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை மிக வேகமாக வளர்ந்து உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது. நீ எதிர்பார்த்தது போலவே உன் எதிர்காலம் மிக அருமையானதாக இருக்கும். நீ பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் உனக்காக வாழ வைப்பேன். நீ என் ஆத்மார்த்தமாக என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய். உனக்காக மட்டுமல்ல, சுயநலம் இல்லாத நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பொதுநலத்துடன் இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாய். மற்றவர்களுக்காக உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் முன்னே நான் எப்படி ஆசி வழங்காமல் இருப்பேன்? உன் மனமானது இப்பொழுது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறது. உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், உன் மனதிற்கும் உன் வாழ்விற்கும் எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுள் நீ வாழவாய் என்று நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன். உன் எதிர்காலம் மிக அருமையாகவே இருக்கும். உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் கிடைக்க நான் உனக்கு பல முறை வழிகாட்டியிருக்கிறேன். அதை நீ உணர்ந்தாயா இல்லையா? ஆனாலும் சில நேரம் உன்னுடைய அவசர கதியால் அதை பெற என்னென்னவோ செய்து பார்த்து கிடைக்காமல் உன் சக்தியையும் ஆற்றலையும் நீ இழந்து தவித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நொடியையும் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதை அறிந்து நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய். உனக்கு தேவையானது உன்னை தேடி சரியான நேரத்தில் உன் இருக்கும் திசை தேடி உன்னை வரும். கவலையே படாதே. உனக்கானது உன்னிடத்தில் வந்து கேட்பது என்னுடைய பொறுப்பு. நீ என்னிடம் மலர்களை கேட்டாய், ஞாபகம் இருக்கிறதா? அந்த மலர்களுக்கு பதிலாக அந்த மலர் வனத்தையே உனக்கு தந்துவிட்டேன். நீ தண்ணீர் கேட்டாய், அதற்கு பதிலாக அமுதத்தை உனக்கு தந்தேன். அதை நீயும் பருகினாய். பள்ளத்தில் விழுந்து கிடந்த உன்னை சிகரமாய் மேலே எழச் செய்தேன். நீயும் எழுந்து சிகரமாக வெளிச்சமாக எல்லோருக்கும் ஒளி தரப்போகிறாய். வெள்ளத்தில் சிக்கி தவித்த உன்னை கரையில் சேர்த்தேன். பிணியில் தவித்த உன்னை மருந்தாய் வந்து உன்னை காத்தேன். எதில் நான் துடித்தாலும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் என் நாமத்தையே நீ ஜபித்து கொண்டிருக்கிறாய். அதுவே உனக்கு ஒரு புது உற்சாகத்தை தரும். உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிக்கல்களையும் போக்க அதுவே உனக்கு பெரும் துணையாக இருக்கும். என் நாமத்தை சொல்லி வா, நல்லது நடக்கும்.